சிம்பிளாக கடன்னு ப்ரான் கடாய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ப்ரானை வாங்கி மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருங்க. இதுக்கு மெயினாக இதோடைய ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணும். அது என்ன தெரியுமா? தேங்காய், இஞ்சி பூண்டு, 4 சின்ன வெங்காயம், மிளகாத்தூள், பெப்பர் பவுடர், இது மூணையும் நல்ல பேஸ்ட் பாதத்தில் அரைச்சிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேணாம், குறைன்னு பல்ஸ் விட்டதுக்கப்புறம் சோம்பையும் போட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டு இந்த பேஸ்ட் பாதத்தில் அரைச்சிக்கோங்க. இதோட மண்டையை தூக்கி போட்டுருங்க. பட் 2 மண்டை மட்டும் நான் எடுத்து போட்டு இன்னும் டேஸ்ட் அடிப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு கடாயில் தேவையான நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மசாலா யூஸ் பண்ணலாம். கிராம்பு, பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காய், அப்புறம் பேலி, அதோட சோம்பையும் போட்டு நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் தான் இதுக்கு மெயினாக யூஸ் பண்ணணும். ஒரு 2 கைப்பிடி அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2-3 பூண்டு போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப வதங்கிடக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக வதங்கினா போதும். தேவையான உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்ச பிராணியும் இதோட போட்டு நல்லா ஆயிலில் நல்லா அப்படிக்கான வதக்கிடுங்க. பச்சை வாசனை, அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் இந்த ஆயிலில் வதக்கும் போது போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதோட போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றுங்க. இறால் ஆல்ரெடி தண்ணி அதுவாக சிக்கன் மாதிரியே விடும். ஸோ அதுக்கப்புறமும் நீங்கள் தண்ணி தேவையான அளவு ஊற்றுங்க. ரொம்ப ஊற்ற வேண்டாம், ஒரு மாதிரி சொதன்னு போயிடும். இவ்வளோதாங்க, சிம்மில் போட்டுருங்க. நல்லா கொதிச்சு நல்லா குக் ஆகிடும். இது அப்படியே கிரேவியாகவும் வச்சுக்கலாம், ட்ரையாகவும் வச்சுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோட காம்பினேஷன் என்னென்னு ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க. ரைஸோட சாப்பிடலாம், மெயினாக சப்பாத்திக்கு வேற லெவலில் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.